என்கிட்ட வந்து பேசும்போது மத்தவங்க பத்தி தான் வந்து இவங்க நெறைய பேசுறாங்க. எங்கள பத்தியே நம்மள பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, பிரியங்கா வந்து இட்ஸ் வெரி ராங். அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி செம்ம கோவப்பட்டு விக்கி கூட வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து ஒரு சண்டை மாரி வந்து போனத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல வந்து விக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வாரம் ஃபுல்லா ரொம்ப அழுதேன், ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. நான் வந்து பிரியங்கா கூட வந்து டேட் போனேன் அந்த பாட்டரி டாஸ்க் அப்போ. அப்போ வந்து நெறைய குட் மூமெண்ட்ஸ் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஜார் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நல்ல விஷயங்கள வந்து அவங்க எங்கேயாவது சொல்லுவாங்கன்னு நெனச்சேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது. பட் அத சொல்லாம நான் காலையில வந்து மசால் தோசை எடுத்துகிட்டு போயிட்டு, நான் சிந்தூரிக்கு குடுத்த விஷயத்த எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல சொல்லி ஒரு பிரச்சனையா வந்து பண்ணாங்க. அது வந்து எனக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கல. எவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதை ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரியல் பிரியங்காவே அந்த இடத்துல வந்து தெரியல. ஸோ என்கிட்ட வந்து மற்றவங்க பற்றி வந்து பேசுகிறாங்களே தவிர, அவங்க என்கிட்ட என்னை பற்றி வந்து பேசாமல் இருக்காங்க. நான் வந்து மேனிப்புலேட் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசுகிறனால அப்படின்னு சொன்னோடனே பிரியங்கா வந்து ட்ரிகர் ஆகிடுறாங்க. வாட் இஸ் திஸ் ரியலி ராங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து அவங்க டர்ன் வரும்போது வந்து நான் எல்லாமே கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெக்கே எனக்கும் எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஜென்யூனாக வந்து நான் பழகுனேன். அவன் வந்து எனக்காக வந்து அந்த ஒரு டாஸ்க் அப்போல்லாம் வந்து இருந்தது நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு வந்து உண்மையிலே அவங்க பொசசிவ்ங்கிறது வரதானே செய்யும். என்னால் வந்து அவன் திரும்ப திரும்ப வந்து என்ன உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, என்ன உன்ன ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு அது அப்படியே சொல்லிட்டே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து வெக்கே வந்து ஒரு டாஸ்க்ல வந்து ஹார்ட் குடுக்குற டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்து ஈஸியா ஒரு மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா. ஸோ எனக்கு வந்து அது ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோனே, பிரியங்கா வந்து ஸ்டாப் பண்றாங்க. என்ன அவங்களா அப்படி நெனச்சுக்கிட்டு பேசுறது வந்து என்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. என்ன ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா வந்து நான் போயிட்டுருக்கேன். நான் ஒண்ணும் ரோபோ இல்ல. எமோஷன் எனக்கும் இருக்கு. எனக்கும் ஹர்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நான் அவ்வளோ கோ த்ரூ பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் அழுதுட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் வந்து தெரியும். நான் சூஸ் பண்ற பெர்சன் எப்பயுமே இந்த மாரி தப்பா இருந்தா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. நான் உண்மையா லவ் பண்ணேன். ஃபேக்குன்னு சொல்றாங்க. அத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நான் எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணல. வார்த்தைய பார்த்து விடுங்க தயவு செஞ்சு. அவர்ட்ட பேசணும்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட தாண்டி தான் வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால என்னால அதெல்லாம் வந்து முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தூரி வந்து வெக்கைய பார்த்து ஏதாவது பேசுடா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அவர் வந்து முழிச்சுட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ, இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரியங்கா வந்து சொல்றாங்க, "உண்மையிலேயே வந்து பிராவோ வந்து இந்த வீட்ல இருக்கிறதுலயே வந்து ஒரு சூப்பர்வான ஒரு நல்ல ஒரு பையன். எஃபோர்ட் போட்ட ஒரு இப்போ நம்பளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட எஃபோர்ட் போட்டதுக்கு, இவருக்கு வந்து எஃபோர்ட் போட்டதுக்கு நான் ஹார்ட்ட குடுத்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிந்தூரி வந்து வெக்கைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, "நீ வந்து ஏன் வந்து பேச மாட்டேங்கிற? அவங்க எவ்வளோ பேசினாங்க பார்த்தியா? எல்லாத்தையும் சபையில சொன்னாங்கல்ல. நீயும் வந்து வா எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து சிந்தூரி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள வந்து நடந்த விஷயம். ஸோ இதே மாரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.